ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவரோட எதிர்பார்த்த இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த 3வது ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஷ்ணு அவர்களுக்கு மிகப்பெரிய பலத்த கைத்தட்டல்கள் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் நம்மளோட விசித்ரா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மூக்குகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த ப்ரோமோக்குள்ளே இன்னும் இட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, என்ன சொல்ல வரார் கமல் சார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா என்னால ரிவ்யூ பண்ண முடியல, பிகாஸ் ஆஃப் கொஞ்சம் உறங்கி விட்டேன். இப்போ 3வது ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ அதோட ரிவ்யூ பார்த்துருவோம். ஒன்றுமே இல்லைப்பா, என்னப்பா எல்லாரும் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னடானாக்கா குரூப்பாக விளையாடிட்டு இருக்கீங்க, குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு சொல்லிட்டு கமல் அவர்கள் வந்து கேட்டிருக்காப்புல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவர்கள் வந்து பதில் சொல்கிறாப்புல. இந்த மாயா பூர்ணிமா அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க, அவங்களோட ஐடியா என்ன, அவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் சார். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கேம் ப்ளே பண்ணோம். ஆமாம், குரூப்பாக தான் கேம் ப்ளே பண்ணோம். ஏன்னா இது வந்து அப்பட்டமாக தெரிஞ்சிடும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு போல நம்மளோட விஷ்ணு ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க 2 பேரோட மூஞ்சியை பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ நாங்கள் எப்போ அப்படிலாம் பிளான் பண்ணோம், நாங்கள் எப்படிங்க இப்படிலாம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா வந்து அவங்க குரூப் ப்ளே பண்ணல தான் பெருசாக வந்து பூர்ணிமா மாயா இவங்கெல்லாம் பெருசாக வந்து பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வச்சுக்கிட்டாங்க, ஓகே நம்ம வந்து குரூப்பாக வந்து விளையாடக்கூடாது, இண்டிவிஜுவலாக வந்து விளையாடலாம், நம்ம குரூப்பாக விளையாடுறோம் அப்படின்னு சொல்லியே அவங்க வந்து குரூப்பாக விளையாடுவானுங்க, இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ண மாட்டானுங்க, எண்ட் ஆஃப் தி வீக் வந்து போட்டு கொடுத்துடலாம் கமல் சார்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாயாவோட பிளானாக இருந்துச்சு. அது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி நீங்கள் எபிசோடு மட்டும் பார்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த லைவில் சடனாக ஒரு 1 மினிட் 2 மினிட் மட்டும் இந்த கான்வர்சேஷன் வந்து வந்துட்டு போகும், ஓகேவா. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கோம். ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவர் வந்து தினேஷ் பற்றி பேசுகிறாப்புல. தினேஷ் அண்ணா அப்படின்னாக்கா விசித்ரா மேடமுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த முயலை பிடிச்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க சார். அதனால தான் அவங்களோட முயலை வந்து எடுக்கலை, ஏன்னா அவங்க அப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நீங்கள் குரூப்புன்னு சொல்லிட்டீங்க, மாயா பூர்ணிமா நிக்சன் விசித்ரா குரூப்புன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அவங்களோட முயலை ஏன்ப்பா எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு வந்து நம்ம விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க சார் அவங்க வந்து அவங்களாவே செதஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரே பலத்த கைத்தட்டு விஷ்ணுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பறக்குது. விசித்ரா மூஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போச்சு. என்னடா இது, நமக்கு வர வேண்டிய கைத்தட்டெல்லாம் இந்த பையனுக்கு வந்து போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா மேடமோட பிஹேவியர் வந்து இந்த வாரத்தில் வந்து இருந்தது. ஸோ அது அவங்களுக்கு தேவை தான். இதை தாண்டி விசித்ரா மேடம் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குப்பா இந்த வாரத்தில், அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து அது ஃபேராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தினேஷை பற்றி ரொம்பவே பர்சனலாக பேசுனது, ரவீனாவை போட்டு கழுவி ஊற்றுனது, அதுக்கப்புறம் வேலை செய்யவே உங்களுக்கெல்லாம் வக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா மேம் வந்து மாட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தினேஷ் பிரின்சிபல் எப்போ போவாருங்க வீட்டுக்கு, எப்படி அந்த G² அந்த இது கொடுப்பாங்களா, அதில் வந்து என்னுடைய ஃபோட்டோ இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டது, இந்த மாதிரி பல கேசஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி மாட்ட போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ப்ரோமோவை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் பொசுக்குன்னு வந்து அப்படியே நம்ம கமல் சார் அப்படியே கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி விஷ்ணு தினேஷ் அதுக்கப்புறம் ரவீனா மணி எல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் இது தான் பண்ணிகிட்ருக்காப்புல. இந்த வாரமாவது ப்ளீஸ் ஜஸ்டிஸ் வந்து பண்ணி கொடுங்க இந்த பசங்களுக்கு, பாவம் கஷ்டப்பட்டு TTF எல்லாம் வின் பண்ணியிருக்கிறானுங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க சார் கமல் சார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகே கைஸ், இதான் ப்ரோமோ 3ல் வந்து காட்டிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.